அடுத்தபடியாக டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ ஆண்டி அவங்கள நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். அவங்க வந்து மெடிக்கலில் வந்து ஒரு ப்ராக்டிஸராக இருந்து இப்போ மிராக்கலில் ப்ராக்டிஸராக இருக்காங்க. இப்போ அவங்க அவங்க பேசுகிற வார்த்தைகள், அவங்க வெளியிடுற புக்ஸ் எல்லாமே இந்த காலத்து ஜென்ரேஷனில் உள்ள எல்லாருக்கும் வாழ்வில் ஒரு அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ரொம்ப கைடன்ஸாக இருக்குது. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஆண்டி. உங்களோட பிள்ளைங்களை வாழ்த்தி உங்களை வேர்ட்ஸ்க்காக உங்களை வெல்கம் பண்ணுறேன் ஆண்டி. பிரைஸ் தி லார்ட். இந்த மகிழ்ச்சியான மத்தியான வேளையிலே அன்பான சகோதரன் ஆண்டோ அவருடைய குடும்ப விழாவிற்கும் அவருடைய உடன் பிறந்த குடும்ப விழாவிற்கும் வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். அழகாக வீட்டிற்கும் ஆட்ரிஷா அண்ட் ஐடா, ஐ அப்ரிஷியேட் யூ அண்ட் ஐ பிளஸ் யூ. பிள்ளைகளை வாழ்த்தும்படியும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை இது அவர்களுக்காக ஆண்டவருக்கு செய்யப்படுகிற ஒரு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயராக இருந்தாலும் வந்திருக்கிற நம்மை உடன் பிறந்தார் குடும்பத்தார் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒரு சிறிய செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் சார்பிலும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாசித்த வேத பகுதி சங்கீதம் 115. அற்புதமான ஒரு வேத பகுதி. பல முறை நாம் எல்லாரும் விரும்பி இதை வாசித்திருப்போம். நம்முடைய குடும்பங்களில், ஆண்டவரை நம்புகிற குடும்பங்களில் ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒன்று திருமணம். திருமணத்தின் விளைவாக கர்த்தர் கொடுக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதன் காலத்தில் நடக்கின்ற ஆசீர்வாதம், பிள்ளைகளின் படிப்பு, கல்வி, வேலை, அவர்களுடைய திருமணம், அவருடைய தலைமுறை, இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தொடருகிறது. நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் யாரையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்திலே 3 விதமான மக்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். யார் இந்த இஸ்ரவேல்? அவருடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை பிறரை ஏமாற்றி வாழுகிற வாழ்க்கையாக இருந்தது. அவருக்கு பெயர்தான் யாக்கோபு. எத்தனையோ முயற்சிகளை செய்தார் வாழ்க்கையில் முன்னேற. ஆனால் சகல முயற்சிகளும் தோல்வி அடைந்தவுடன் ஒரே ஒரு நாள் இரவு என் ஆசீர்வாதம் என் ஆண்டவரிடத்தில் தான் இருக்கிறது என்று ஒரு இரவெல்லாம் காத்திருந்து தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை என்று போராடின அந்த ராத்திரியிலே அவருடைய யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் இங்கு வந்திருக்கிற குடும்பத்தார் எல்லாருமே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஏங்குகிறோம், எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. இந்த யாக்கோபு என்ன நம்பிக்கை வைத்தார்? இந்த ஒரு இரவு என் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் செய்ய போகிறேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு இரவெல்லாம் அவர் ஜெபித்த ஜெபத்தின் பலன்தான் அவர் பெயரும் மாற்றப்பட்டது, வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லுகிறேன், இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற அநேகருடைய பெயர் எனக்கு தெரியாது. பிரதர் ஆண்டோ உங்களுக்கு சொல்கிறேன், சகோதரன் ஆண்டோ கர்த்தரை நம்புங்கள். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னை நம்பி என் முகத்தை தேடி என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் உன் குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். அன்பாய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் 2 பேருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குழந்தை பருவத்தை முடித்து ஒரு வாலிப பெண்ணாகிற ஒரு பருவத்திற்கு நீங்கள் 2 பேரும் வந்துவிட்டீர்கள். இது ஏதோ சரீரத்தில் உண்டான மாற்றம் மட்டுமல்ல, இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை நம்ப துவங்க வேண்டும். ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியம், ஒரு உறவு, அதிகாலையில் எழும்பி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை
உங்கள் 2 பேருக்கும் வேண்டும். நீங்கள் இதுவரைக்கு குழந்தைகளாயிருந்தீர்கள், இனிமேல் வாலிப பிள்ளைகள். இந்த ஆண்டவரை நம்பி நம்பி அவரிடத்தில் ஜெபம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உங்கள் 2 பேருக்கு வரும். ஏனால் வசனம் சொல்கிறது, அவரே அவர்களுக்கு துணையும் அவருக்கு கேடகமாக இருக்கிறார். வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு மேடு பள்ளங்கள் வரலாம். ஏசப்பா நீங்கள் எனக்கு துணையாக இருங்க, நான் உங்களை நம்புகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். இந்த வேத பகுதியில் 2வது ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். யார் இந்த ஆரோன் குடும்பத்தார் என்றால், ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஆரோன் குடும்பத்தார். நான் முதலாவது சொன்னேன், ப்ரேயிங் ஃபேமிலி, ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஆரோன் குடும்பம், இட் இஸ் அ ஃபேமிலி விச் சர்வ் த லார்ட், சர்விங் ஃபேமிலி. ஆண்டவரை சேவிக்கிற குடும்பம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்கிறது, தொழில் இருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் விட்டு நாம் ஆண்டவரை சேவிப்பது என்பது கடினம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒன்று, நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவரை நாம் சேவிக்க வேண்டும். ஆரோன் குடும்பத்தார் என்ன செய்தார்களாம்? ஆண்டவரை ஆராதித்தார்களாம். எவ்ரி கிறிஸ்டியன் ஃபேமிலி ஷுட் வர்ஷிப் த லார்ட். நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆலயத்திற்கு அவரை தேடி செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் கர்த்தரை சேவிக்கிற குடும்பம் என்று சொல்லியிருக்கிறது. வேதத்தில் சில குடும்பங்கள் கடவுளுக்காய் உழைத்தார்கள். அப்படி உழைத்த ஒரு குடும்பம் ஆக்கில்லா பிரிசில்லா குடும்பம். இங்கே என் ஊழியத்தில் என்னோடு கூட வந்திருக்கிற சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தொழில் வேலை இருக்கிறது. ஆனால் ஊழியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் வந்து பங்கு பெறுகிறார்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற குடும்பமாக இருந்தால், ஏதோ ஒரு விதத்தில் என் ஆஸ்தி, என் நேரம், என் திறமை, என் தாளந்து, என் பொருள் இவைகளால் நான் கர்த்தரை சேவிப்பேன் என்றால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்பதுதான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கை. பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், குழந்தைகளாயிருந்தீர்கள், இப்பொழுது வாலிப பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதுதான் உங்கள் ஆசையாக இருக்க வேண்டும். ஐடா, உன் பேருடைய ஒரு வாலிப மகள் இந்தியாவில் வந்து பார்த்து, பெண்களுக்கு பிரசவம் செய்வதற்குரிய வசதிகள் எதுவுமே இல்லை என்று அறிந்து தன் தேசத்திற்கு திரும்ப போய் மருத்துவ படிப்பை படித்து திரும்ப இந்தியாவிற்கு வந்து ஒரு சிறிய மருத்துவமனையை ஆரம்பித்தார். அது இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற சிஎம்சி என்று சொல்லப்படுகிற மிக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனையாக இருக்கிறது. சிறிய வாலிப மகள்தான், ஆனால் அவள் விதைத்த, ஆண்டவருக்காய் செய்த அந்த சிறிய பணி இன்றைக்கி உலகமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. பெற்றோரே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் நன்றாய் படிக்க வேண்டும், மேலே வர வேண்டும், நன்றாய் சம்பாதிக்க வேண்டும், வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டும், இந்த தாகமெல்லாம் இருக்கிறது, நல்லது. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீ ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளையாய் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் அந்த தாகத்தை இருதயத்தில் ஏந்தி ஏற்ற காலத்தில் வரும் பொழுது கடவுளுக்காக ஏதாகிலும் செய்வார்கள். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். மூன்றாவதாக 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். praying families, serving families, God fearing families. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பயப்படுகிற நிகழ்வுகள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஏதோ ஆண்டவர் அடித்து விடுவார், தண்டித்து விடுவார் என்று அல்ல. ஐடாவும் ஆட்டிஷாவும் நீங்கள் உங்கள் தகப்பனுக்கு பயப்படுகிறீர்கள் என்பது எதனால் விளங்கும் தெரியுமா? அப்பாவுடைய வார்த்தையை நீங்கள் மதித்தால் அப்பாவை கனம் பண்ணுகிறீர்கள் என்ற அர்த்தம். அம்மாவின் வார்த்தையை மதித்தால் அம்மாவை கனம் பண்ணுகிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற நாம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற குடும்பமாக இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். praying families, serving families and God fearing families. These families will be blessed by our Lord and Savior Jesus Christ. இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் உங்கள் குடும்பங்களை
ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள், உறவினர்கள் வந்திருக்கிறீர்கள், சுற்றுப்புறத்தார் வந்திருப்பீர்கள். உங்கள் எல்லா குடும்பங்களிலும் ஏதோ ஒரு தேவை இருக்கும், ஏதோ ஒரு பாரம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும். இன்றைக்கு உங்களுக்காயும் ஜெபிக்க விரும்புகிறேன், இந்த பிள்ளைகளுக்காயும் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேவனை கனப்படுத்தும்படி ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசாது Thank you, Jesus. Thank you, Lord. Father, we thank you for this precious time. ஆண்டவரே, இந்த விலையேற பெற்ற நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையை இங்கு இருக்கிற அன்பான பிள்ளைகள் 2 பேருக்கும், இங்கே வந்திருக்கிற குடும்பத்திற்கும் நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றின தேவன் இன்றைக்கும் இந்த இடத்துல இந்த அன்பான கண்மணி பிள்ளைகள் 2 பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற குடும்பத்தார், பெற்றோர், உறவினர்கள் எல்லாருக்காய் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். யாக்கோபு ஒரு இரவெல்லாம் உம்மிடத்தில் ஜெபித்தார். ஆண்டவரே இயேசுவே, உம்மிடத்தில் பிரார்த்தித்த ஒருவருடைய பிரார்த்தனையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் சிலர் நம்மிடத்தில் இதுவரைக்கும் விண்ணப்பம் பண்ணாது இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். யார் யாருடைய குடும்பத்தில் எல்லாம் பலவீனங்கள், சுகவீனங்கள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமைகள் இருக்கும் என்றால் இன்றைக்கு ஆண்டவரே அந்த குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் அன்பு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஐடாக்காக ஸ்தோத்திரம், மகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அட்ரிஷாக்காக ஸ்தோத்திரம், மகளை பிளஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து ஒரு மாற்றம், இவர்கள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒரு ஐடாஸ் கடற்போல தேவனுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நீங்க மாற்றும்படியாய் மனதார இந்த பிள்ளைகளை வாழ்த்தி பிளஸ் பண்ணுகிறேன் அப்பா. இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் இனிமேல் இவர்களை பொறுப்புள்ளவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் வளர்க்க வேண்டிய கிருபைகளை அவர்களுக்கும் தாங்க. எல்லா துதிகன மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.